வணக்கம் ஆதரகம். அதான் இந்த ஏடிஜிபி வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார். 24 மணி நேரம் அவர் காவல் எடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவர் பணி இடைநீக்கம் செய்வதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்துதான் ஏடிஜிபி ஜெயராம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை நடைபெற்ற பொழுது ஏடிஜிபி ஜெயராம் தரப்பில் என்ன கூறப்பட்டதென்றால், 24 மணி நேரம் அவர் காவலில் வைக்கப்பட்டார். இந்த வழக்கில் அவர் எங்குமே சம்பந்தப்படவில்லை, அவரது பெயர் எஃப்ஐஆரிலும் கூட கிடையாது என்று ஏடிஜிபி ஜெயராம் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் மாநில அரசு உங்களை இடைநீக்கம் செய்திருக்கின்றது, அந்த மாநில அரசு இடைநீக்கம் செய்து பிறப்பித்த உத்தரவில் நாங்கள் குறிப்பிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது திட்டவட்டமாக கூறிவிட்டது. இருந்தாலும் இந்த வழக்கில் தற்பொழுது ஏடிஜிபி ஜெயராம் தொடர்புடைய இந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த வழக்கை வேறு ஏதாவது ஒரு சுயாதீன அமைப்புக்கு மாற்ற முடியுமா என்று உச்சநீதிமன்றம் காலையில் கேள்வி எழுப்பி விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக அரசு சற்று முன்னர் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கறிஞர் ஆஜராகி இந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஏடிஜிபி ஜெயராம் தொடர்புடைய விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளை விசாரித்து வரக்கூடிய நீதிபதியை மாற்றி வேறு நீதிபதிக்கு மாற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்குமாறு உச்சநீதிமன்றம் தற்பொழுது அறிவுறுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏடிஜிபி ஜெயராம் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவு பகுதியையும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது ரத்து செய்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் தற்பொழுது ஏடிஜிபி ஜெயராம் இடைநீக்கம் தொடர்கின்றது. அதில் நாங்கள் குறிப்பிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது திட்டவட்டமாக கூறிவிட்டது. ஏடிஜிபி ஜெயராம் விவகாரத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணைக்கு பிறகு அவர் இடைநீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை திரும்ப பெறுவது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என்று தமிழக அரசும் தெரிவித்திருக்கின்றது. இதுபோன்ற சூழலில் தற்பொழுது இந்த விவகாரம் சிபிசிஐடிக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஆனால் அவருடைய இடைநீக்கம் தொடர்கின்றது.